முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். ஹாய், வெல்கம் டு ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜமிக்கி ஸ்டிச் டைப் 2. ஏற்கனவே டைப் 1 பார்த்துட்டோம். அதில் எப்படி போட்டோம் அப்படின்னா, இப்போ முதல்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம ஜமிக்கி ஸ்டிச் டைப் 1ல் வந்து ஒவ்வொரு ஜமிக்கியாக எடுத்து ஜமிக்கியோட சென்டரில் கொடுத்துருக்க ஒரு ஹோலில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டோம். நெக்ஸ்ட்டு வெளியில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டோம். இந்த மெத்தட், அதாவது செகண்ட் மெத்தடில் வந்து நம்ம அதே மாதிரி ஜமிக்கி எடுக்கணும். சென்டரில் அந்த ஹோலில் ஒரு ஸ்டிச் போடணும், செயின் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறமா வெளியில் போடுற ஸ்டிச் போடக்கூடாது. திரும்ப அதுக்கு கீழேயே இன்னொரு ஜமிக்கியை எடுத்து வச்சுட்டு திரும்ப அந்த ஹோலில் ஒரு ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கு கீழே ஒரு ஜமிக்கியை வச்சு போடணும். இப்போ எப்படி போடணுங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு ஜமிக்கி எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். அதோட ஹோலில் எடுத்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு, இது வந்து நான் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் மிஷின் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நம்ம வெளியில் ஸ்டிச் போடலை. அந்த ஜமிக்கிக்கு கீழே இன்னொரு ஜமிக்கியை வச்சு அந்த ஹோலில் திரும்ப ஸ்டிச் போடுறோம். திரும்ப அதுக்கு கீழே இன்னொரு ஜமிக்கியை வச்சு அதோட ஹோலில் செயின் ஸ்டிச் போடணும். திரும்பியும் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம வந்து வெளியில் செயின் ஸ்டிச் போடலை. ஸ்டிச்சில் வந்து வெளியில் போட்டோம். இதில் போடக்கூடாது. அந்த நம்ம போட்டிருக்க ஜமிக்கிக்கு கீழேயே வந்து இன்னொரு ஜமிக்கியை வச்சு ஸ்டிச் பண்ணணும். இது வந்து நல்லா நெருக்கமாக வரும். அது வந்து ஒவ்வொன்றா இருந்த மாதிரி இருக்கும் ஸ்டிச்சு. இந்த ரெண்டாவது மெத்தட் வந்து நல்லா நெருக்கமாக வரும் உங்களுக்கு. திரும்பியும் பாருங்கள். இதிலையே நம்ம இது கூட எக்ஸ்ட்ராவாக பீட்ஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அதையும் நான் உங்களுக்கு இது போட்டாலும் அந்த ஸ்டிச்சையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு ஜமிக்கி எடுத்து வச்சு முதல்ல ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுக்கு கீழே இந்த ஜமிக்கியை வைக்கணும். கீழே வச்சுட்டு அந்த ஜமிக்கியோட சென்டரில் ஒரு ஓட்டை இருக்கும், அதில் வச்சு ஒரு ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே போடணும். நான் என்னோடய சேனலில் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் உள்ள எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் போய் பார்த்துக்கோங்க. திரும்ப பாருங்கள், ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்க ஜமிக்கிக்கு கீழே நம்ம ஸ்டிச் பண்ண போகிற ஜமிக்கியை வைக்கணும். வச்சுட்டு அந்த ஹோலில் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், திரும்பியும் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியிருக்கிற ஜமிக்கிக்கு கீழே இப்போ புதுசாக ஸ்டிச் பண்ண போகிற ஜமிக்கியை வச்சு அந்த புதுசாக உள்ள ஜமிக்கியோட ஹோலில் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி தான் பண்ணணும். இதுலேயும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கோ அப்போ நீங்கள் பண்ணால் போதும். அதனால் நீங்கள் தாராளமாகவே ஜாயின் பண்ணலாம். இப்போ பாருங்கள், திரும்ப அந்த ஜமிக்கியை நம்ம ஸ்டிச் பண்ண ஜமிக்கிக்கு கீழே வச்சு அதோட ஹோலில் ஸ்டிச் பண்ணணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வீடியோவோட இடையில என்னென்ன ஷேப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பேன். அப்புறம் வீடியோவோட லாஸ்ட்டில் இந்த என்ன ஸ்டிச் நம்ம போடுறோமோ அது ரிலேட்டடாக ஒரு டிசைனும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட் வந்து, அதாவது ஆன்லைன் ஸ்டூடெண்ட் வந்து நான் கொடுக்குற ஷேப்பும் போட்டுட்டு ஒரு டிசைனும் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டில் வந்து ஆல்பம் ரெடி பண்ணணும். அதனால் வீடியோவை ஃபுல்லாகவே பார்த்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆரி ஒர்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பேசிக் செயின் ஸ்டிச்சும் எண்டு நாட்டும் தான். அதனால் இது ரெண்டையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் செயின் ஸ்டிச் போட தெரிலனா சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எண்டு நாட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ஒரு 4 செயின் ஸ்டிச் அப்புறம் ஒரு எண்ட் நாட் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச்சும் ப்ராக்டிஸ் ஆயிரும், எண்டு நாட்டும் போட்டுருவீங்க. ஏன்னா நான் எல்லா ஸ்டிச்சும் தெரிஞ்சு நாட் உங்களுக்கு வரலன்னா நம்ம ஸ்டிச் போட்டே வேஸ்ட்டு. அதனால் எண்ட் நாட் வந்து நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொட்டேட் பண்ணிவிட்டு முன்னாடி போட்டிருக்க ஸ்டிச்சில் நீடியில் விட்டு அந்த நூலை நீடிலுக்கு கீழே கொண்டு வந்து கிளாத்துக்கு கீழே இருக்க நூலை பிடிச்சி இழுத்தீங்கன்னா நாட் விழுந்துடும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு கை இந்த கீழே நம்ம த்ரெட்டை பிடிச்சிருக்கிற கையை வச்சு நம்ம இந்த மேலே இருக்கிற நூலை ஊசிக்கு கீழே கொண்டு வந்துட்டு கீழே உள்ள த்ரெட்டை இழுத்துக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு எண்டு நாட்டில் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் கண்டினியூவாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தப்புறமா உங்களுக்கு தன்னாலேயே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். இப்போ இது கூட இந்த ஜாமிக்கு கூட சுகர் பீடு வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதாவது ஒரு ஜமிக்கி ஒரு சுகர் பீடு, அப்புறம் ஒரு ஜமிக்கி ஒரு சுகர் பீடு, அந்த மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் அதுக்காக ஜாமிக்கியும் சுகர் பீடும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு ஜமிக்கியை அந்த த்ரெட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு சுகர் பீட் எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த நான் வந்து முதல்ல ஸ்டிச் பண்ணுறப்ப அயன் நீடில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப மாற்றிக்கிட்டேன். நீங்கள் அந்த அயன் நீடிலையுமே ஒவ்வொரு பீட்ஸுங்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணலாம். நான் பீட்ஸுக்கு நம்ம என்ன நீடில் யூஸ் பண்ணுவோமோ அதை யூஸ் பண்ணி தான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஜமிக்கி அப்புறமா ஒரு சுகர் பீட் அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஜமிக்கியை எடுத்துக்கணும். ஜமிக்கியை கீழே வச்சு அதில் தைச்சிட்டு திரும்ப ஒரு பீட்ஸ் எடுத்து அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், அதில் ஸ்டிச் பண்ணியாச்சு. திரும்ப அதுக்கு மேலே ஒரு பீடு வச்சு திரும்ப செயின் ஸ்டிச் போடணும். ஜமிக்கியை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பீட்ஸை வச்சு திரும்ப வெளியில் செயின் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே போடணும். நல்லா பார்த்துக்கோங்க. திரும்பியும் பாருங்கள், ஒரு ஜமிக்கியை வச்சு அந்த ஹோலில் ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு பீடு எடுத்து வெளியில் ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம ஜமிக்கி ஸ்டிச் டைப் 1ல் ஸ்டிச் பண்ண மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஆனால் வந்து இதில் நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தான் ஒரு ஜமிக்கி வச்சு அந்த ஹோலில் ஒரு ஸ்டிச், நெக்ஸ்ட்டு வெளியில் ஒரு ஸ்டிச்சுன்னு போடுவோம். இப்போ நம்ம ஜமிக்கியை வச்சு ஹோலில் ஒரு ஸ்டிச் போட்டு திரும்ப ஒரு சுகர் பீடை வச்சு வெளியில் ஒரு ஸ்டிச் போடுறோம். இந்த ஜமிக்கி வந்து சில ஜமிக்கி நிறையா 4, 5 அப்படின்னு சேர்ந்து ஒட்டி போயிருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அதை பிரித்து எடுத்துக்கோங்க. த்ரெட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த ஹோல்லேருந்து வெளியில் வர கஷ்டப்படுது. நீங்கள் வந்து நார்மல் மெஷின் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன ஜமிக்கி என்ன கலரில் யூஸ் பண்ணுறோமோ அந்த கலரில் நார்மல் மெஷின் த்ரெட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு இதாக தெரியாது. இது நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணோம்னா அது அந்த ஒரு ஷைனிங் கொடுக்கும். இது நம்ம நார்மலாக இப்போது க்ரீன் கலரில் ஜமிக்கி இருக்குது, அதுக்கு ஒயிட் கலரில் நம்ம நார்மல் மெஷின் த்ரெட் யூஸ் பண்ணோம்னா தெரியும். அதனால் அந்த ஜமிக்கி கலரில் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியாது. அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஜமிக்கியை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஹோலில் இருந்து செயின் ஸ்டிச் போட்டு திரும்ப ஒரு பீட்ஸ் வச்சு வெளியில் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே போடணும். இப்போ திரும்பியும் பாருங்கள், ஒரு ஜமிக்கி அதோட ஹோலில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ஒரு பீட் எடுத்து அதுக்கு வெளியில் ஸ்டிச் பண்ணணும். ப்ளவுஸ்லாம் போடுறப்ப இந்த மாதிரி இந்த சில
அதாவது சிம்பிள் ப்ளவுஸாக போடுறோம். கையில் கீழே மட்டும் போட்டுட்டு மேலே அங்கங்கே இந்த புட்டாவா மாதிரி போடுறதில் இதில் ஒரு 4, 5 அப்படி நம்ம போடலாம். இல்லை அப்படி இல்லைன்னா நம்ம சென்டரில் ஒரு 4 mm பீடோ 5 mm பீடோ வச்சுட்டு அதை சுற்றி இந்த மாதிரி நம்ம ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம போடுறது தான். நம்ம இப்போ ஒரு டைம் போட ஆரம்பித்தோம்னா நமக்கே கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். நீங்களே உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்படி தான் போடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்ம விருப்பம்தான். நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. எப்படி போடணும்னா நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறதுல லாஸ்ட்டாக உள்ளதை இழுத்து ரொட்டேட் பண்ணி முன்னாடி போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு உள்ள ஊசியை விட்டு நம்ம ஊசிக்கு மேலே இருக்க நூலை எடுத்து ஊசிக்கு கீழே கொண்டு வந்து கிளாத்துக்கு கீழே இருக்க நூலை பிடிச்சி இழுத்தோன்னா நாட் விழுந்துடும். இந்த மாதிரி தான் போடணும். இப்போ என்ன ஷேப் போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ஷேப் ட்ரா பண்ணி அதில் வந்து நீங்கள் ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணணும். எதுக்காக ரவுண்டாக கொடுத்துருக்கேன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் போடுங்க. அப்போ தான் நல்லா அந்த வளைஞ்சி வரும். இது வந்து நம்ம கீழே போட்டிருக்க மாதிரி ஒரு ஜமிக்கி அதுக்கு கீழே ஒரு ஜமிக்கி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் அந்த பீட்ஸ் வச்சுனாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் மெயினாக அந்த ஒரு ஜமிக்கி அதுக்கு கீழே ஒரு ஜமிக்கி வந்திருக்க டைப் வந்து நிறையா நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த ஒரு ஷேப் போட்டால் போதும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.